वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभ। हाय हेलो वणक्कम एंड वेलकम। இது உங்கள் சிவா பிக்சர்ஸ் த்ரூ யூடியூப் சேனல். இதுல என்ன மாதிரி நிகழ்ச்சிகள் வரப்போகுது அப்படின்னா, மக்களுக்கு பிடிச்ச நிகழ்ச்சிகள் மட்டும்தான் வரப்போகுது. அது என்னென்ன நிகழ்ச்சிகள்? நிகழ்ச்சி ஒன்று, நம்ம எல்லாருக்குமே பிடித்த ஒரு சூப்பரான நிகழ்ச்சிங்க, திரை விமர்சனம். படங்களை பார்த்துட்டு அந்த படங்கள்ல என்ன விஷயங்கள் இருக்கு, மக்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன, மக்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் என்ன, மக்களுக்கு பிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, அதாவது எப்படி எடுத்திருக்காங்க, எப்படி எடுத்திருக்கலாம், எப்படி எடுத்ததுல நல்லது இருக்கு. ஒரு ப்ரொடியூசரை பிடிச்சி கதை சொல்லி படம் பண்ணி அந்த படத்தை ரிலீஸ் பண்றதுன்றது இன்னைக்கு ரொம்ப கஷ்டமான விஷயங்க. இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்ம எடுத்தங்கவுத்தோன்னு படத்தை பார்த்த உடனே அதை பத்தி தப்பா விமர்சனம் கொடுத்துடக்கூடாது. ஸோ ஒரு டைரக்டரா அந்த இடத்துல அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு, அந்த ஒரு அவுட்புட் எடுத்துட்டு அவருக்கு என்ன பட்ஜெட் இருந்தது, இந்த விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பேசும்போது தான் அதுக்கான வேல்யூ தெரியும். ஒரு 50 கோடி 100 கோடி ரூபாய் படத்தோட ஒரு 30 லட்ச ரூபா 50 லட்ச ரூபா படத்தை எப்படி ஈக்குவல் பண்ண முடியும்? கண்டிப்பா பண்ண முடியாது இல்லையா? ஸோ இதையும் மனசுல வச்சுக்கிட்டு ஒரு இயக்குனரா பார்வையில் எப்படி இருக்கும், மக்கள் பார்வையில் எப்படி இருக்கும், ஒரு விஐபிஸோட பார்வையில் எப்படி இருக்கும், இப்படி எல்லாத்தையுமே அலசி ஆராய போறோம். அதுதான் இந்த சிறப்பான திரை விமர்சனம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு சிறப்பான இன்னொரு நிகழ்ச்சி அப்படின்னா, நோய் நொடி நம்மை தாக்காமல் இருக்க என்ன பண்ணணும், எக்ஸசைஸும் இருக்கும், அதுல நம்ம சாப்பிட வேண்டிய உணவு விஷயங்கள் இருக்கும், என்ன மாதிரி மருந்துகள் எடுத்துக்கிட்டா எந்த சைட் விளைவுகளும், அதாவது பக்க விளைவுகள் இல்லாம இருக்கும், எது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது, எந்த நேரங்களில் எது எடுத்துக்கணும், இப்படி மருத்துவ நிகழ்ச்சியும் இதுக்குள்ள வரப்போகுது. கண்டிப்பா இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும், உங்களுக்கு ரொம்ப தேவைப்படுற விஷயமா இருக்கும். வாங்க ஃபாலோ பண்ணுவோம். அதே மாதிரி இன்னொரு சிறப்பான ஒரு ஷோ அப்படின்னா, வாங்க சாப்பிடலாம், டேஸ்ட் பண்ணலாம், ரசிக்கலாம். அதுல ரசிக்கிறது என்ன இருக்கு? சமையல் பண்றதே ரசிக்கிறதானங்க. ரசிச்சு சமையல் பண்ணா கண்டிப்பா டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. ஸோ இந்த ஷோல பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டியான சமையல்ஸ் பண்ண போறோம். அதுவும் அந்தந்த இடங்கள்ல போய் பண்ண போறோம். கிராமங்கள்னா கிராமங்கள் அப்படி ஒரு பிரிச்சுக்கிறதுலாம் கிடையாது. இப்போ இந்த விஷயங்கள் இந்த ஊர்ல கிடைக்கும், அப்ப அந்த ஊர்ல அந்த சமையல் எப்படி இருக்கும், இப்படி ஊரா போயிட்டு வித்தியாசமான சமையல்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். அது வெளி நாடுகளாக இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இந்த மாதிரி நிறைய சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிறப்பான நிகழ்ச்சின்னு சொல்லணும். பெண்களுக்கான ஒரு தனி நிகழ்ச்சின்னு சொல்லணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெண்கள் நாட்டுல நிறைய போராட்டங்களை பாக்குறாங்க. சமீபத்துல நிறைய விஷயங்கள் நீங்களும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஆன்லைன்ல நம்ம டிஜிட்டல் மீடியால பாதுகாப்பு இல்லை அப்படின்ற தலைப்பிலேயே நிறைய நிகழ்ச்சிகள் வந்துகிட்டு இருக்கு. நம்ம இதுல அது மட்டும் இல்ல, எல்லா விஷயத்தையும் சொல்ல போறோம். ஒரு பெண் ஒரு பெண்ணா என்ன போராடுறா, குடும்பத்துல இருக்கிற ஒரு பெண் என்ன போராடுறா, ஒரு அபிஷியலா இருக்கிற ஒரு பெண் என்ன போராடுறா, இப்படி ஒவ்வொரு போராட்டங்கள், அந்த பெண்களுக்கு தேவையான விஷயங்கள், அந்த பெண்களுக்கு பிரச்சனையான விஷயங்கள், இப்படி எல்லாத்தையுமே அலசி ஆராய போறோம். அது ஒரு சிறப்பான நிகழ்ச்சியா கண்டிப்பா அமையும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்காக நிறைய சிறப்பான நிகழ்ச்சிகள் எடுத்துட்டு வர போறோம். அது என்ன அப்படின்னா, நிறைய குழந்தைங்களுக்கு டேலண்ட் இருக்கு, நிறைய டிவி சேனல்ஸ் நம்ம பாக்குறோம், அவங்களோட ஒரு தனி திறமையை வெளி உலகத்துக்கு எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம சேனல்லையும் குழந்தைகளுக்கான ஒரு தனி ஷோ பண்ண போறோம். கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஷோவா இருக்கும். வாங்க அதையும் ரசிப்போம். இப்படி ஏகப்பட்ட சிறப்பான நிகழ்ச்சிகளோட இந்த சேனலை ஓபன் பண்ணியிருக்கோம். பெரியவங்க சொல்லுவாங்க மனசுக்கு பிடிச்சதை செய்யுங்கன்னு, ஆனா நான் மக்களுக்கு பிடிச்சதை செய்யணும்னு முடிவு பண்ணி இந்த ஷோவை ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். எல்லாமே நம்ம சிவா பிக்சர்ஸ்ல. நம்ம யூடியூப் சேனல் பாருங்க, எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல நிகழ்ச்சிகளை நாங்க தொகுத்து வழங்கிக்கிட்டே இருப்போம், உங்களோட டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த ஷோல இப்ப ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நம்ம எடுத்துக்க போறது ஒரு வித்தியாசமான விஷயம், இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயம். எஸ், கம் டு த ஷோ. இந்த முதல் எபிசோட்ல நம்ம தெரிஞ்சுக்க போற ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த புத்தாண்டை பத்தி தாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் எபிசோடு புத்தாண்டுக்கு ஆரம்பிக்கும் போது அதுல இருந்தே ஆரம்பிக்கலாம்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். புத்தாண்டு என்றால் என்ன, அது எந்த டேட்ல இருந்து ஆரம்பிச்சாங்க, எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆரம்பிச்சாங்க, இது ஏன் அந்த குறிப்பிட்ட டேட்ல இருந்து ஆரம்பிச்சாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்க போறோம். இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு ரோமானியர்களோட கேலண்டர்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மார்ச்சியஸ் அப்படின்னு அந்த ஊர்ல ஒருத்தருக்கு மரியாதை கொடுக்கும் விதமாக தான் மார்ச் மாதம் அப்படின்றது உருவாயிருக்கு.
அந்த மார்ச் மாதம் தான் முதல் மாதம். ஆமாங்க, இப்பதான் நம்ம வந்து ஜனவரி 1ஆம் தேதின்னு கொண்டாட ஆரம்பிச்சிருக்கோம். இந்த நாள் ரொம்ப சிறப்பான நாள்னு சொல்லணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு நாள்ல தான் ஜாதி மதம் இந்த மாதிரி எதுவுமே இல்லாம இந்துஸ், முஸ்லிம்ஸ், கிறிஸ்டியானிட்டி எல்லாருமே சேர்ந்து ஒரு ஜாலியா என்ஜாய் பண்ணி கொண்டாடக்கூடிய ஒரு நாள். அன்னைக்கு பாத்தீங்கன்னா நார்மலா யாரை பார்த்தாலும் சரி, அந்த 12 மணி தாண்டும் போது ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு ரோட்ல கூட கத்திக்கிட்டே ஓடுவாங்க. எல்லாரும் நம்ம பார்த்துருக்கோம். எங்க பார்த்தா மச்சான் ஹாப்பி நியூ இயர்ரா அப்படின்னு கட்டி பிடிக்கிறது, இப்படி நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். கோவிலுக்கு போவோம், மலர்கள் வாங்கி கொடுப்போம், சாமியை கையெடுத்து கும்பிடுவோம். அதே மாதிரி பெரியவங்களை பார்த்தா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி, இதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும். இங்க வந்து அந்த வயசு வித்தியாசமே தெரியாம பழகக்கூடிய ஒரு சிறப்பான நாள்னு சொன்னோம். ஆனால் இந்த ஜனவரி 1 அப்படின்றது இதுக்கு முன்னாடி எத்தனை வருடங்களுக்கு முன்னாடி என்னவா இருந்ததுன்னு தெரியுமா? அதை தான் தெரிஞ்சுக்கணும். நம்ம இன்னைக்கு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா ஜனவரி 1ன்னு, அது கிடையாது. அந்த காலத்துல மார்ச் மாதத்துல இருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு வருஷம். இந்த மார்ச் மாதம் அப்படின்றது என்ன சிறப்பு அப்படின்னு, அதுதான் வருடத்தோட முதல் மாதம். இப்ப நம்ம சொல்ற ஜனவரி 1ன்றது அப்ப கிடையாது, மார்ச் 1 தான் ஆரம்பம். சோ அந்த மார்ச் மாதத்துல இருந்து 10 மாதங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் தான் நிறைய விஷயங்கள் மாறி 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 நம்மளுக்கு இப்ப 12 மாசமா மாறி இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சோ ஒரு வருடத்துக்கு 10 மாதங்கள் மட்டும்தான் இருந்தது. அது மார்ச்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிருந்தது. அப்போ அந்த முன்னாடி 2 மாதங்கள் எப்படி வந்தது அப்படின்றத பாத்தீங்கன்னா, நம்ம ரோமானிய மன்னர் கோம்பிளஸ் அப்படின்றவர் தான் இந்த எக்ஸ்ட்ரா 2 மாசத்தை சேர்த்திருக்காரு. அதை எப்படி ஜனவரி பிப்ரவரி அப்படின்ற பேர் வச்சாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? ரோமானியர்களோட சிறப்பான கடவுள் ஜெனஸ், அந்த ஜெனஸ்ன்ற கடவுளுக்கு மரியாதை கொடுக்கும் விதமாகத்தான் ஜனவரி எஸ் பிப்ரவரி எஸ் அப்படின்னு 2 மாதங்களை சேர்க்கப்பட்டது. அந்த காலத்துல தூய தமிழ்ல நம்ம சொல்லணும் அப்படின்னா கிரிகோரியன் அப்படின்னு ஒரு கேலண்டர் தான் எல்லாருமே ஃபாலோ பண்ணிருக்காங்க. அதே மாதிரி அந்த நாட்டோட கடவுள் ஜெனஸ், அதை தான் நம்ம ஜனவரின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அந்த ஜனவரி மாதத்தோட முதல் நாள், அதாவது ஜனவரி 1 அதை தான் புத்தாண்டா கொண்டாடுறாங்க. அன்னைக்குதான் நம்ம எல்லாரும் ஜாலியா ஜனவரி 1 ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்றோம்ல, அதுக்கு தான் அர்த்தம். இந்த நேரங்கள்ல பாத்தீங்கன்னா கிறிஸ்துவர்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த கிறிஸ்துமஸ், கிறிஸ்துவர் பிறந்த நாள் இருக்கு பாருங்க, டிசம்பர் 25 அன்னைக்குதான் வந்து புத்தாண்டு, அதாவது கிறிஸ்துமஸ் புத்தாண்டுன்னு தான் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்திருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா போப் கிரிகோரர் அப்படின்றவர் வந்து கிபி 1500களில் லீப் ஆண்டு அப்படின்றத ஒண்ணு உருவாக்கி ஒரு பக்காவான ஒரு கேலண்டர் செட் பண்ணிருக்காரு. அந்த கேலண்டர் எல்லாருக்குமே ஒத்து போனதுனால மீண்டும் ஜனவரி 1 அப்படின்றது ஃபைனலைஸ் ஆயிருக்கு. அதை தான் இன்னைக்கு நம்ம ஹாப்பி நியூ இயர் புத்தாண்டு ஜனவரி 1ன்னு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான மன்னர், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மன்னர் ஜூலியஸ் சீசர். அவர் வந்து உருவாக்கின ஜூலியன் அப்படின்னு ஒரு கேலண்டர்ல தான் ஜனவரி 1 தான் புத்தாண்டு, அதாவது ஆங்கில புத்தாண்டு என்று அதிகாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டது. அன்னிலிருந்து தான் நம்ம எல்லாருமே ஜனவரி 1ன்றத புத்தாண்டா கொண்டாட ஆரம்பிச்சோம். இப்ப பாத்தீங்கன்னா புத்தாண்டு அப்படின்றது ஜனவரி 1ன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது என்னவா இருந்ததுன்றதை நம்ம பார்த்துட்டோம். இப்ப ஜனவரி 1ன்றோம் நம்ம நேரப்படி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நைட்டு 12 மணிக்கு கரெக்டா ஹாப்பி நியூ இயர் எல்லாருமே சொல்லுவோம். ஆனா உலக நாடுகள்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கும் டைம் மாறும்ல, அப்ப எப்படி இருக்கும்? எந்த நாட்டுல முதல்ல இந்த புத்தாண்டு பிறக்குது அப்படி இந்த டவுட் நம்ம எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா. அதுக்கான பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திய நேரப்படி நம்ம நியூசிலாந்துல சமோவா அப்படின்ற பகுதியில பாத்தீங்கன்னா மாலை, அதாவது 31ஆம் தேதி டிசம்பர் 31ஆம் தேதி மாலை 4:30 மணிக்கு புத்தாண்டு பிறக்குது. அதே மாதிரி ஆஸ்திரேலியா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மாலை 6:30 மணிக்கு புத்தாண்டு பிறக்குது. சோ இது 2 தான் முதல் 2 1 and 2. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஊரா புத்தாண்டுகள் பிறந்துகிட்டே இருக்கும். நம்மளுக்கு நைட்டு 12 மணிக்கு புத்தாண்டு பிறக்குது. ஓகே, இந்த ஜனவரி 1 புத்தாண்டு இருக்கு பாருங்க, இந்த ஸ்பெஷல் டேவை வந்து ரோமானியர்கள் வந்து எப்படி ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, அந்த நாளை நம்ம சிறப்பா ஏதாவது ஒரு சபதம் எடுத்துக்கணும். அந்த சபதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது அவங்க மனசுல பட்ட விஷயங்கள், கடன். என்னடா அது கடன்? அந்த காலத்துல இருந்தது, எல்லா காலத்திலும் கடன் இருந்ததுங்க. அது மட்டும் இல்லாம எல்லா தரப்புலையும் கடன் இருந்தது, எல்லா லெவல்லையும் கடன் இருக்கு. இன்னைக்கே நம்ம எல்லாருக்குமே தெரியும், கோடீஸ்வரர்களுக்கும் கடன் இருக்கு, லட்சாதிபதிகளுக்கும் கடன் இருக்கு, நம்மள மாதிரி மிடில் கிளாஸ்க்கும் கடன் இருக்கு, கீழே போன அவங்களுக்கும் கடன் இருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் டேல இந்த வருஷத்துல நான் இந்த கடன்லாம் அடைக்க போறேன் அப்படின்னு மனசுக்குள்ள வந்து ஒரு சபதம் எடுத்துக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அதை ஃபாலோவும் பண்ணியிருக்காங்க.
ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த மைண்ட்ல ஏத்திக்கலாம். நியூ இயர் அன்னைக்கு நான் ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்க போறேன். இந்த வருஷத்துல நான் என்னோட இலக்கை இதுதான் அப்படின்னு வச்சுட்டு அது பின்னாடி ஓடி ஜெயிக்க போறேன். எண்ட் ஆஃப் த டிசம்பர் நான் முடிச்சு அடுத்த ஜனவரி 1st என்னோட டார்கெட் நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு ஓடணும் அப்படின்ற ஃபீலுக்கு வந்திருக்கும். அதே மாதிரி தான் எல்லாருமே ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம். எல்லாருக்குமே ஒரு கோல் இருக்கும், அந்த கோலை நோக்கி ஓடுங்க. நீங்க யோசிங்க, ஒண்ணுமே இல்லை, வெரி சிம்பிள். எனக்கு இது பிடிக்கும், இந்த வருஷத்துல நான் இதுல ஜெயிக்கணும் அப்படி ஒவ்வொருத்தருக்கும் பிடிச்சதை பண்ணுங்க. நான் ஆரம்பத்துல ஷோல என்ன சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட, மனசுக்கு பிடிச்சதை பண்றதை விட மக்களுக்கு என்ன பிடிக்குமோ பண்ணுங்கன்னு. ஆனா இந்த விஷயத்துல லைட்டா மாத்திக்கிறேன். இங்க நம்ம வாழ்க்கை ஜெயிக்கிறதுக்கு நம்ம மனசு என்ன சொல்லுதோ, நம்ம மூளை என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம். தேங்க்யூ. என்னங்க இப்போ எல்லாருமே பிளான் பண்ண மாதிரி ஒரு சபதம் எடுத்துலான்னு ஒரு முடிவுக்கு வந்துருவோமா? கண்டிப்பா சபதம் எடுக்கணும். சபதம் எடுக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி சபதம் எப்படி எடுக்கிறதுன்னு ஒரு சபதம் எடுக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, சபதமே எடுக்க மாட்டேன்னு ஒரு சபதம் எடுத்துடணும். எல்லாமே ஈஸியா இருக்கும். நிறைய இடத்துல கேட்ட மாதிரி இருக்கேன், அப்படியே அச்சு விடுறதுதான் விடுங்க. என்னங்க இந்த புத்தாண்டு எப்படி உருவாச்சு, எங்க இருந்து உருவாச்சு, எந்த ஆண்டுகள்ல உருவாச்சு, எந்த மன்னரால உருவாக்கப்பட்டது, எந்த கடவுளோட பேருக்கு மரியாதை கொடுக்கணும் இதை பண்ணாங்க, இப்படி எல்லா சிறப்பான விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த புத்தாண்டு இப்ப பார்த்துட்டு இருக்க மக்கள் மட்டும் இல்லாம அனைத்து மக்களுக்கும் இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டு அமையணும். அவங்க ஆசைப்பட்ட எல்லா விஷயமே சிறப்பா நடக்கணும். தொடர்ந்து நிறைய சிறப்பு நிகழ்ச்சிகள் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் a lot.